அனைத்தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்கக்கூடிய தலைப்பு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 482 ஆஃப் சிஆர்பிசி தான் பற்றி பார்க்க போகிறோம். இது என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக ஒரு குற்றச்சம்பவம் நடந்துச்சுன்னா இந்த குற்றச்சம்பவத்தில் ஈடுபட்டவர் மீது ஒரு வழக்கு செய்கிறாங்க. அந்த வழக்குக்கு ஒரு 5-6 செக்ஷன்ல வழக்கு பதிவு செய்கிறாங்க. அப்படின்னா 294B, 506(1), 2, 323, 324, 326 இந்த மாதிரி ஏதாச்சும் வழக்குகள் இப்போ 4 சேர்த்து போடுறாங்க. அப்படின்னா சப்போஸ் அந்த கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்களா, டிஃபேக்டோ கம்ப்ளைண்ட் கொடுக்கும் போது எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணும்போது அந்த எஃப்ஐஆர்லையோ இல்லை கம்ப்ளைண்ட்லையோ நீங்கள் சொல்லாத ஒரு செக்ஷனுக்கும் அவர் செஞ்ச குற்றத்திற்கும் இல்லை சம்மந்தமில்லாத அந்த வழக்குகளும் அதோட ஆட் பண்ணியிருந்தா செக்ஷன் 482 படி நீங்கள் ஹைகோர்ட்டில் மனு செஞ்சு உங்களோட வழக்குகளை நீங்கள் குறைச்சிக்கலாம். இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, நான் இந்த மாதிரி செய்யவே இல்லை, கம்ப்ளைண்ட்லேயும் அவங்க சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி மாண்புமிகு ஹைகோர்ட்டில் நீங்கள் உங்களோட ரெட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணி உங்களோட வழக்குகளை குறைச்சிக்கலாம். நன்றி, வணக்கம்.